ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பட்டர் பீன்ஸ் மசாலா செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நைட்டே ஊற வச்ச பட்டர் பீன்ஸை எடுத்து குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் பட்டை, சோம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் அதில் ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா வடை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டர் பீன்ஸ்களை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 2 பத்தை போல் தேங்காய் பீஸாக விட்டு வச்சுருக்கேன், அதையும் ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்து அரைச்சிக்கலாம்.
அரைச்ச விழுதுகளை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போ சுவையான பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறேங்க. தேங்க்யூ.